பெரியோர்களே, எனக்கு இப்போ வயது 70 ஆகிறது. 8வது வயதிலே என்னுடைய அருமை தாயார் அவர்கள் நோன்பு வைக்க கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 70ல 8 கழிச்சுதான் 62 ஆண்டு. இந்த 62 ஆண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே நான் நோன்பு வைக்கிறேன். ஆனா அதுல இன்னொரு பெரிய விசேஷம், ஒரு நோன்பாவது நான் விட்டதில்லை, கலாவானதில்லை என்பதையும் பணிவன்போடு குறிக்கோள். இது ஏன் சொல்றேன்னா, என்ன பிரயாணமானாலும் அந்த நோன்பு விடுறதில்லை. சில பேர் ஒரு 10 மைல் போயிட்டு வர்றதுக்குள்ள பிரயாணிகளுக்கு நோன்பு விதிவிலக்குன்னு சொல்லுவான். அது ரொம்ப பெரிய தப்பு. மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தா, காலையில சாப்பிட்டு உட்கார்ந்தா மத்தியான சாப்பாட்டுக்கு கொண்டு போய் சிங்கப்பூர்ல விட்டுறலாம். இது ஒரு கடப்பா? இங்க இருந்து மதுரை போயிட்டு வர்றாரு, அவருக்கு விதி விலக்கு. இது அப்படி சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஷாக். எனவே இந்த நோன்புடைய சிறப்பு, நான் இந்த 30 நாள் நோன்பு வைக்கின்ற காரணத்தினால்தான் 11 மாதங்கள் வானம்பாடி மாதிரி அழைகிறேன். இன்றைக்கு இங்கு கச்சேரி, நாளைக்கு கோயம்புத்தூர்ல கச்சேரி, அடுத்த நாள் கன்னியாகுமரியில கச்சேரின்னு அழைகிறதுக்கு காரணம் இந்த 30 நாள் நோன்பு பிடிக்கிற டானிக் தான் எனக்கு. எனவே இந்த நோன்பு வைத்து விட்டு முதல் முறையாக செய்கின்ற கச்சேரி, தயிர் மோர்லாம் சாப்பிட மாட்டேன் மற்ற நாட்கள்ல. இந்த நோன்புல கணக்கெல்லாம் வச்சு அடிக்கிறது ஷஹர் நேரம். வேற எதுவும் கறியாக்கினாலும் உள்ள போகாது, கோழியாக்கினாலும் உள்ள போகாது, எது செஞ்சாலும் போகாது. தயிர் தான் சௌரியமா இருக்கு. அதனுடைய விளைவு, நேற்று நல்ல ஜுரம், தொண்டை கட்டிக்கிடுச்சு. காலையில பேசுறேன், பேச்சு வரல. பாடுறதுக்கு முடியுது, ஏன் சக்தியை காட்ட முடியல, இந்த உச்ச சாயெல்லாம் பாட முடியல, ஏதோ பாடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் உங்களுடைய துவாபரம். அழகாய் படைத்தோம்.